வணக்கம். டெங்கு காய்ச்சல் இந்த பேரை கேட்டாலே ஒரு பயம் வரும் இல்லையா? அதிலிருந்து மீண்டு வர்றது எவ்ளோ கஷ்டம்னு நம்மள நிறைய பேருக்கு அனுபவமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சோர்வான நேரத்துல அக்குபங்க்சர்னு ஒரு விஷயம் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி எப்படி நமக்கு கை கொடுக்கும், அத பத்தி தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். டெங்கு காய்ச்சல் வந்திருக்கா, உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் யாரோ உறிஞ்சு எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா. அந்த சோர்வு இருக்கே, அது சாதாரண சோர்வு கிடையாதுங்க. நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையே அது ஸ்தம்பிக்க வச்சிடும். டெங்குவை நாம சும்மா ஒரு காய்ச்சல்னு நினைச்சிடவே கூடாது. அது நம்ம உடம்போட ஒவ்வொரு பாகத்தையும் பாதிச்சு நம்மள ரொம்பவே பலவீனமா ஆக்கிடும். அது ஒரு பெரிய சவால்னே சொல்லலாம். அதோட முக்கியமான அறிகுறிகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். அப்பப்பா, இந்த அறிகுறிகள் ஒன்னொன்னுமே நம்மள ரொம்ப டயர்டாக்கிடும். தாங்க முடியாத அளவுக்கு உடம்புல சோர்வு, திடீர்னு பிளேட்லெட் கவுண்ட் குறையிறது, எலும்பெல்லாம் வலிக்கிற மாதிரி ஒரு வலி, கூடவே காய்ச்சல், இதெல்லாமே சேர்ந்து நம்மள படுக்கையிலே முடக்கி போட்டுடும். சரி, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல தான் அக்யூபங்க்சர் நமக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு. இதுவே ஒரு முழுமையான மருந்துன்னு சொல்ல முடியாது, ஆனா நம்ம சீக்கிரமா குணமாகறதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் மாதிரி இருந்து கண்டிப்பா உதவும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க டாக்டர் கிட்ட முறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த அக்குபங்க்சர் ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டா உங்க உடம்பு இயற்கையா வேகமா குணமாறதுக்கு ஒரு சின்ன புஷ் கொடுக்கும், அவ்வளவுதான். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேக்குறீங்களா? அக்குபங்க்சரோட ரகசியமே நம்ம உடம்புல இருக்கிற சில ஸ்பெஷல் பாயிண்ட்ஸை தூண்டுறதுல தான் இருக்கு. டெங்குலேருந்து மீண்டு வர்றதுக்கு அப்படி என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, இங்க 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு, நம்ம கால்ல இருக்கிற ஜூசான்லி, அதாவது ST36. இது எதுக்குன்னா உடம்போட ஒட்டுமொத்த எனர்ஜியையும் இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்றதுக்கு. இன்னொன்னு, நம்ம கையில இருக்கிற ஹெகோ, அதாவது LI4. இது உடம்பு வலிய குறைக்கிறதுக்கும் காய்ச்சல கண்ட்ரோல் பண்றதுக்கும் ரொம்பவே ஃபேமஸ். இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்ம குணமாவற ப்ராசஸ் நல்லா ஸ்பீட் எடுக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஸ்விட்ச் மாதிரி. அந்த ஸ்விட்சை லேசா ஆன் பண்ணும்போது நம்ம உடம்பு தானாவே தன்னை சரி பண்ணிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த மொத்த ப்ராசஸையும் 3 ஸ்டெப்ல பார்க்கலாம். ஸ்டெப் 1, அந்த ST36 LI4 மாதிரியான முக்கியமான பாயிண்ட்ஸை மெதுவா தூண்டுறது. ஸ்டெப் 2, அப்படி பண்றதால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் பிளட் சர்க்குலேஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஃபைனல் ஸ்டெப், இதனால நம்ம உடம்புல பிளேட்லெட்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு நேச்சுரல் சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், வாங்க அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம ஆரம்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் பத்தி பேசணும்? உடம்பு வலி, சோர்வு, காய்ச்சல், கரெக்டா? இந்த 3 அறிகுறிகளுக்குமே அக்குபங்க்சர் நேரடியா ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்குதுன்னு ரிசர்ச் சொல்லுது. இந்த ரிலீஃப் தான் நம்மள சீக்கிரமா நோயிலிருந்து வெளியே கொண்டு வர உதவுது. இப்ப நாம பேச போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இத தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அக்யூபங்க்சரோட உண்மையான ரோல் என்னன்னு நம்ம எல்லாருமே தெளிவா தெரிஞ்சுக்கணும். இத மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. அக்யூபங்க்சருங்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் கேர் மட்டும்தான். இது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு மாற்று கிடையவே கிடையாது. இது உங்க டாக்டரோட ஆலோசனையோட சேர்ந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு துணை சிகிச்சை தான். இது மட்டுமே டெங்குவை குணப்படுத்தாது. இது ரொம்ப முக்கியம். டெங்குல இருந்து நீங்க மீண்டு வரணும்னா அதுக்கு இதுதான் ஃபவுண்டேஷன். நல்லா தண்ணி குடிங்க, முழுசா ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் உங்க டாக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மாடர்ன் மெடிசனையும் நம்மளோட பழங்கால மருத்துவ ஞானத்தையும் ஒன்னா சேர்த்தா என்ன நடக்கும்? நாம இன்னும் ஸ்ட்ராங்கா மீண்டு வரலாம். வாங்க இந்த பாசிட்டிவான எண்ணத்தோட இந்த பகுதியை முடிப்போம். இதுதாங்க நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ். முறையான மருத்துவத்தோட இந்த மாதிரி துணை சிகிச்சைகளையும் சேர்த்து எடுத்துக்கும்போது நம்மளோட ரெக்கவரி இன்னும் சூப்பராகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இந்த மாதிரி நவீன மருத்துவத்தையும் பாரம்பரிய மருத்துவத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு முறைதான் நோய்கள்லேருந்து மீண்டு வரதுக்கான எதிர்காலமா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.